என்ன போல் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு தலைவர், ஆண் தலைவரை காமிங்க, பெண் தலைவர் கூட ஆம்பளைங்களை யாராவது ஒரு காமிங்க, என்ன மாதிரி போராடி சிறை கண்டவங்களை, என்ன மாதிரி நேர்மையாக அரசியல் வியாபாரம் பண்ணாமல் எவங்கிட்ட ₹1 வாங்காமல் நேர்மையாக இன்றைக்கும் போராடின்னு இருக்கிறேன். நான் நினச்சேன்னா என்றைக்கும் எம்எல்ஏ எம்பி ஆகிருக்கலாம், நான் மந்திரியாக கூட ஆகிருக்கலாம். நான் இன்றைக்கும் எல்லோரும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஜெயலலிதா அம்மையார் இருக்கிறப்பவே வந்து அந்த அம்மா கிட்ட போய் நின்று தான் இன்றைக்கி நான் மினிஸ்டர் ஆகியிருப்பேன். நான் ஏடிஎம்கே கட்சியே இன்றைக்கி நான் தூக்கியிருப்பேன். நான் அப்படி நாங்கள் செய்யலையே. எங்களுக்கு எங்களுக்கு பண ஆசை கிடையாது, அதிகார ஆசை கிடையாது. மக்களுக்கு நல்ல சேவை செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கணும், தமிழ்நாட்டு கல்ச்சரை பாதுகாக்கணும், பண்பாடை பாதுகாக்கணும். இதுதான் எங்களுடைய குறிக்கோள், எங்களுடைய கோட்பாடுக்காக நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிற எங்களை வந்து புறந்தள்ளி அவுத்து போட்டு ஆடுறவன், இன்ஸ்டாகிராமில் கவர்ச்சி நடிக்கிறவன், ஒரு 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 சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாமர தொழிலாளி செருப்பால் அடித்தவ, இவெல்லாம் உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து ஊக்குவிச்சு பக்கத்தில் நிற்க வச்சு இன்றைக்கி எவ்வளோ வீடியோக்கள்லாம் எவ்வளோ வச்சு வெளியிட்டு இருக்கிறீங்க. அவெல்லாம் வந்து சுயமரியாதைன்னா அவளுங்களுக்குலாம் என்ன தெரியுமா? இப்போ எவ்வளோ பீச்சில் போகிறான்னவன் அவெல்லாம் பிக் பாஸில் சண்டை போட்டு அங்கே டவுசர் ஜெட்டி போட்டு இது போட்டு ஜாக்கெட் போட்டு நடிச்சவெல்லாம் இன்றைக்கி வந்து கொள்கை பேசுகிறா, இன்றைக்கி சமூக நீதி பேசுகிறா, பெண் விடுதலை பேசுகிறா, சுயமரியாதை பேசுகிறா. அதை நீங்கள் ஒரு இயக்கத்தில் வந்து நீங்கள் வச்சு அவளை வந்து முன்னிலைப்படுத்தி அவகிட்ட இருந்த ஒரு வீடியோ வாங்கி அந்த டிவி கேட்குறா நீங்கள் வந்து பரப்புறீங்க. அதெல்லாம் யார் பரப்புறீங்க எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களெல்லாம் யார் மெயின்டைன் பண்ணுறீங்க? போன கவர்மெண்ட்டில் எந்த திமுகவில் இருந்த அமைச்சர் இவங்களெல்லாம் யாரை வர வச்சுருக்கீங்க? யார் இவங்களுக்கெல்லாம் பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது? இது எல்லாமே எனக்கு தெரியும். எனக்கு தெரியாமல் ஒன்றுமே கிடையாது. நான் எல்லாரோட டீட்டெயில் தூக்கி வெளியே விட்டேன்னா, நான் பேச ஆரம்பித்தேன்னா திமுகவை பற்றி தமிழ்நாட்டில் நீங்கள் நாரி போயிடுவீங்க. ஏன்னா எனக்கு எல்லாமே ஆதாரத்தோடு பேசும். அது உங்களுக்கு நான் பேசுகிறத கேட்டுன்னு இருப்பீங்க. அது எல்லா அமைச்சர்களுக்கும் தெரியும். ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் உங்களுடைய அப்பா. உங்கள் அப்பாவுடைய பேனாசிலியை நீங்கள் சென்னை மெரினா பீச்சில் வைக்கிறேன்னு சொல்கிறப்ப எங்களுக்கெல்லாம் கொதிச்சு போச்சு. ஏன்னா தமிழை வாழ வைத்த தலைவர் தமிழ்நாட்டில். தமிழுடைய கலாச்சாரம் என்ன அப்படின்னு நம்ம வந்து திமுகவில் அந்த தலைவர் பெரியாருக்கு அப்புறம் அண்ணாக்கு அப்புறம் அவருடைய புகழை இவர் தாங்கி பிடிச்சி சமூக நீதியை பேசின தலைவர் அவருடைய நினைவாக ஒரு பேனா சின்னத்தை வைக்கிறப்ப உடைக்கிறேன்னு சொல்கிறானே. அப்போ அவன் வாயை உடைக்கணும்னு நாங்களாம் களத்தில் இறங்கி போராடணும். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு சூடு, அதாவது சுயமரியாதைனா என்னன்னு தெரிஞ்சவன், சமூக நீதியை காக்கிறவன், பெண் விடுதலையை வந்து போட்டுறவன், உப்பு போட்டு சோறு திங்கிறவன், ஈனம் மானம் சூடு சொரணை இது எல்லாமே திமுக கட்சியில் யாராவது அதெல்லாம் இருந்துச்சுன்னா சீமானை கூப்பிட்டு முதல்ல சீமானை ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நின்று பார்க்க மாட்டான். நீ பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கிற. உங்களுடைய தலைமை நிர்வாக செயற்குழு உறுப்பினருடைய திருமண நிகழ்வில் நீ சீமானை இன்வைட் பண்ணி வேணுமுன்னே வர வச்சு நீங்கள் பக்கத்தில் உட்கார வச்சு பேசி அதை ஒரு காணொலியாக எடுத்து நீங்கள் பரப்புறீங்கன்னா நீங்கள் சீமானுக்கு இன்னும் செய்யாமல் சீமானுக்கு நீங்கள் என்ன கொடுக்காம நீங்கள் வந்து அந்த வேலையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக நின்று உங்களுக்காக நாங்கள் போராடி இந்த மக்களுக்காக நான் களத்தில் நின்று போராடி உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு அப்போ நாங்கள் எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்குலாம் கேன என்ன தெரியுது. அதுலேயே அந்த கட்சியில் ஒரு ஆள் இருக்கான் பாருங்க, ஆர்எஸ் பாரதி. அவர் என்னமோ ஜமீன்தார் வீட்டு புள்ள மாதிரி அவர் ஆலந்தூரில் நகரமன்ற தலைவராக இருந்த ஒரு சாதாரண ஒரு நபர் திமுக கட்சியில். அவர் என்னமோ இப்போ வந்து ஜமீன்தார் வீட்டு புள்ள மாதிரியும் அவர் அண்ணா அறிவாளத்தில் போய் பாருங்கள். அவர் சேரில் உட்காந்துட்டு அவர் பேசுகிற தோணியும் அவர் பேசுகிற அந்த தென்னாவட்டில் பேச்சியும் அது போல் நபர்லாம் வந்து தலைமை கழக செயலாளர் அமைப்பு செயலாளராக நீங்கள் கட்சியில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா திமுக கட்சி அடுத்த எலெக்ஷன் இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் வருதுல்ல, உள்ளாட்சி தேர்தல் வருதுல்ல, அதில் திமுக டிவிக்கே இறங்கி சம்பவம் பண்ண போகிறாங்க பாருங்கள். இன்றைக்கி டிவிகேக்கு நான் ஆதரவாக நான் பேசுகிறதுக்கு காரணம் தம்பி, என்னுடைய முகநூல் பதிவில் போய் பாருங்கள். நான் எந்த டைமில் எந்த நேரத்தில் அங்கே நான் ஆதரவு தெரிவிச்சிருப்பேன்னு. சீமான் வீட்டுக்கு எப்போ அந்த திமுகவுடைய அமைச்சர் வந்து இந்த மாமஞ்சீரு மயிருஞ்சீருன்னு எடுத்துன்னு போனான் பாரு, அன்றைக்கி தான் நான் செருப்பால் என்னையே அடிச்சுக்கினேன். அதனுக்கப்புறம் அவங்களுடைய கட்சியோடைய பொறுப்பாளருடைய திருமணத்தில் உட்கார வச்சு பேசுனாங்க. அதுக்கப்புறம் ஒரு இயக்குனர் இருக்காங்க பாருங்கள், அந்த ஆளுடைய திருமணத்தில் உட்கார வச்சு பேசுனாங்க பாருங்கள். அப்போவே இவங்க கதை முடிஞ்சிச்சு. ஆரம்பத்தில் இருந்து சீமான் அவர்களுக்கு திமுக கட்சி தான் பணத்தையும் படைபலத்தையும் கொடுத்து அந்த ஆளை வளர்த்து விட்டது திமுக தான் நாங்கள் முடிவு செஞ்சோம். அன்றைக்கே நான் திமுகவுடைய ஆதரவை வந்து வெளியிட்டு டிவிகேக்கு ஆதரவு தெரிவித்தது காரணம் என்ன தெரியுங்களா? நாங்கள்லாம் களத்தில் நின்று ஒவ்வொரு அரசு அலுவலகங்களில் என்ன நடக்குது நல்லா களத்தில் நேரடியாக போகிறவனாலாம். நான் கட்சி தலைவராக இருந்தாலும் மக்கள் பிரச்சனைக்கு நேரடியாக போய் இந்த களத்தில் நிற்கிறவன் நான். இப்போ ஒவ்வொரு அரசு அலுவலகங்களுமே பாருங்கள், லஞ்சம் ஊழலை கிடையவே கிடையாது, நடுங்குறாங்க. எல்லா அரசு அதிகாரம் நடுங்குறாங்க.
தூக்கி சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, தூக்கி ரிமாண்ட் அடிச்சிட போகிறாங்க அப்படின்ட்டு எல்லாருமே நடுங்கி நிற்கிறாங்க. அது போல் தூய்மையான லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு கவர்மெண்ட் இன்றைக்கி வந்துருக்குது. இன்றைக்கி அந்த கவர்மெண்ட் மேலே வந்து பொய்யும் பொருட்டும் சொல்லி வீடியோங்களை ஆளுங்களை செட் பண்ணி நீங்கள் அமிச்சிங்கன்னா மக்கள் இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கிறாங்க. எங்களை போல் ஆள் இருக்கிற வரைக்கும் தூய்மையான அரசுக்கு நாங்களாம் பக்கபலமாக இருப்போம். திமுக அந்த மாதிரி இருந்தால் பக்கபலமாக இருந்திருப்போம். திமுக அப்படி இல்லை. வெளிவட்டியாக வந்து அவங்க வந்து ஒரு மாயை போல் நல்லவங்க, நாங்கள் தான் சமூக நீதியே நாங்கள் தான் வந்து காப்பாற்றுறோம் தமிழ்நாட்டில், நாங்கள் தான் சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு சொல்லி போலி, அதாவது பசுந்தோல் போர்த்திய புலியை பார்த்துருக்கீங்களா? அது திமுக தான். அது புலிலாம் கிடையாது, பூனை. அது அந்த பூனை இந்த புலின்ற போர்வையில் இருக்குது பாரு. இன்னொன்று சீமானு இந்த பூனையை போய் சேர்ந்துருக்கு பாருங்கள். இவங்க 2 பேரையும் இந்த டிவி கட்சி தமிழ்நாட்டு மக்களை அடிச்சு காலி பண்ண போகிறாங்க பாருங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.